சொல்லிட்டு இப்படி காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் கொடுக்குறீங்க. பட் இந்த ஃபீலும் ஒரு மாதிரி நல்லா கிக்காக தான் இருக்குது. இதை இன்னும் டபுள் கிக் ஆக்கிறதுக்கு நம்ம வேந்தரின் விருந்தினரில் ஒரு அமேசிங் நேச்சுரலிஸ்ட், இன்ஃபேக்ட் நியூ ஜீரோஃபில் அண்ட் பயோஃபிலோட பிளண்டுன்னு கூட சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஆண்டர்பிரனர் டாக்டர் செந்தில் காந்தீபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதில். உங்களோட பிக்சர்ஸ் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, என் டீம் மொத்தமாகவே பார்த்துருக்கு. அப்படியே வியந்துட்டாங்க சார் எங்கள் கேமராமேன்ஸ்லாம். எப்பட்றா இதை எடுத்தார் இவர், எப்படி எடுத்தார், எப்படி ஜூம் பண்ணி ஒரு அனிமலை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு நான் நிறைய கொஸ்டின்ஸோடு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். போயிடலாமா சார்? போகலாமா. ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சிங்க சார் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்போ? நான் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி என்னோடய பேஷன். ஓகே. ஸோ இதில் வந்து சிரமம்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதை கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இப்போ எல்லாருமே கையில் ஒரு ஃபோன் இருந்ததுன்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா? பட் இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து இது ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு செக்மெண்ட். இது நமக்கு வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு வந்து நம்ம எல்லாமே முதல்ல பிளான் பண்ணிக்கலாம் மற்ற ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துலேயுமே. பட் இந்த நேச்சுரல் அண்ட் வைல்ட் லைஃப்பில் மட்டும்தான் எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது. ஏன்னா அனிமலை நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க போகிறதில்ல, அந்த லைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க போகிறதில்ல. அது வந்து அதுக்கு நிறைய பொறுமை வேணும். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்துச்சுன்னா ஐ திங்க் எவ்ரிபடி கேன் டூ இட். பேஷன்ஸ். ஸோ சார், இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளெல்லாம் போய் ஃபோட்டோகிராஃபி வைல்ட் லைஃப்ங்கிறது அதை பற்றி எடுக்கிறது தான். அங்கே ஸ்டேஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? எப்படி நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க? என்ன மாதிரி இடத்துல இருப்பீங்க? காட்டுக்குள்ளேன்னா இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இல்லை வெளியில் எங்கே போனாலுமே நம்ம போகிறது எல்லாமே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக தான் இருக்கும். ஸோ ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் அங்கே வந்து ப்ராப்பரான ஸ்டே எல்லாமே அவுட் சைட் தட் பார்க் எல்லா பக்கமே இருக்கும். அவுட் சைட் த பார்க் வந்து இந்த வைல்ட் லைஃப் ஸ்டேக்கு தனியாக இடங்கள்லாம் இருக்குது. நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். மற்றபடி காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெகுலேஷன்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சாங்சுரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வந்து ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ரொம்ப க்ளீனாக இருக்கும். எத்தனை மணிக்கு நீங்கள் உள்ளே போகணும், எத்தனை மணிக்கு வெளியே வரணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேலாம் நீங்கள் இருக்க முடியாது. காலையில் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னால், ஏன்னா அனிமல்ஸ் வந்து அப்போ தான் ஆக்டிவாக இருக்கும். அந்த காலையில் சன்ரைஸ் அப்போ ஆக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் சன்செட் அப்போ ஆக்டிவாக இருக்கும். ஈவினிங் ஆகும்போது தான் அனிமல்ஸ் ஆக்டிவாக இருக்கும். பகலெல்லாம் நீங்கள் அனிமல்ஸ் அவ்வளோவா ஆக்டிவாக பார்க்க முடியாது. ஆமாம், ஈவினிங் இல்லைனா மார்னிங், ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் மட்டும் தான் நீங்கள் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த டைமிங்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னால் நம்ம உள்ளே போயிடுவோம். போயிட்டு ஒரு 2 hours 3 hours இருந்துட்டு தென் வீல் கம் பேக் அண்ட் அகெயின் மறுபடியும் ஈவினிங்கில் சன்செட் ஆகும்போது உள்ளே போவோம். இது எல்லாத்துக்கும் வந்து அந்த அந்த ரெகுலேஷன்ஸை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணி உள்ளே போவோம். ஸோ ஸ்டேஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பெருசாக ஹைஃபை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் போகிறீங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம வேறு மாதிரி சிட்டியில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பட் பேசிக்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமாம், பேசிக் எல்லாமே கிடைக்கும். பட் சார், இப்போ ஒரு 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 கை வந்து ஒரு ஜென் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு காட்டுக்குள்ளே போய் எடுக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஃபீமேல்ஸ் எல்லாம் இப்போ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதா? இல்லை, நம்ம எதுக்கு வந்து இதை பிரித்து பார்க்கணும் ஆக்சுவலாக மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு. நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் நாங்கள் ஸ்பித்தின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். ஸ்பித்தின்றது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது.
அங்கே வந்து அங்கே ப்ராப்பராக உங்களுக்கு எந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. ஓ! ஏன்னா அங்கே கனெக்டிவிட்டியே இருக்காது. அங்கே வந்து நாங்கள் இந்த ஸ்னோ லெப்பர்ட் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியிலேருந்து பை ரோடே ஆல்மோஸ்ட் 3 டேஸ் ஆகும் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு. ஆல்மோஸ்ட் 2 to 3 டேஸ் ஆகும். டே நைட் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். அங்கே பேசிக்காக உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் -25 -30 கிட்ட இருந்தது டெம்பரேச்சர். ஸோ உங்களுக்கு டேப் வாட்டர் இருக்காது. தண்ணி எல்லாமே வந்து உள்ளே உறைஞ்சிருக்கும். டாய்லெட்ஸ் இருக்காது. பிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஐ திங்க் அண்ட் தெர் ஆர் லாட் மெனி விமன் கம்ஸ் தேர். நிறையா விமன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த இடங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அந்த 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 ஜெண்டர் டிஃப்ரென்சியேஷன் இல்ல இதில் சார், இல்லைன்னு இந்த நினைக்கிறேன். ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஃபீமேலுக்கு வந்து தேர் இஸ் அ மந்த்லி சைக்கிள். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல இப்போ நீங்க சொன்னீங்க டாய்லெட்ஸ் கிடையாது, எதுவும் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை அந்த ஃபாரஸ்ட்ல ஹிமாச்சல்ல. அப்படி இருக்கையில் அவங்க எப்படி வந்து அதை டேக்கிள் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம். ஸோ வாட் இஃப் தே கம் அண்ட் ஹண்ட் தெம், அந்த ஒரு சினாரியோ இருக்குல்ல சார்? அதுக்கு ஆக்சுவலாக நம்ம போகிற இடம் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதோட டெரிட்டரிக்கு போகிறோம். அந்த அனிமலோட வீடு தான் அது இல்லையா? அந்த அனிமலோட டெரிட்டரிக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம அதை போகும்போது சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை நம்ம மதித்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு உண்டான இந்த டிஸ்டன்ஸு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அதை வந்து பார்க்கணும் அல்லது ஃபோட்டோகிராஃப் பண்ணணும். எதுவாகவே இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போது அதனால இந்த போல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்காது. டெரிட்டரிக்கு வெளியில் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டாய்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் அங்கே வந்து அதோட டெரிட்டரி அது. நம்ம அங்கே போய்ட்டு அதை பொல்யூட் பண்ண முடியாது. அங்கே போய்ட்டு நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வெளியில் தான் இருக்கும். இதை கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணாங்கன்னா தே கேன் பண்ணலாம். ஆமாம், கட்டாயமாக பண்ணலாம். அண்ட் இதை தவிர்த்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து பார்த்துப்போம். அதிகமான வெப்பமாக இருக்கட்டும், மழை, குளிர், இது எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வால்பாறை. நேச்சரோடயே வளர்ந்துருக்கீங்க. ஆமாம், நான் பிறந்ததெல்லாம் வால்பாறை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோடையே இருந்திருக்கோம். ஸோ எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. அங்கே இருந்துட்டு திரும்ப நான் படிக்கிறதுக்கு சென்னை வரும்போது இங்கே இருக்கிற கிளைமேட் உங்களுக்கு தெரியும். இங்கே ஹாட்டாக இருக்கும். அப்புறம் இங்கேருந்து நான் டெல்லி மறுபடியும் படிக்க போகும்போது அங்கே அப்படியே ஆப்போசிட்டான கிளைமேட் அங்கே. ஏன்னா வின்டர்லாம் பயங்கர ஹார்ஷாக இருக்கும். ஸோ ஐ எம் யூஸ் டு இட். எனக்கு வந்து இது எல்லாமே பழகிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு குளிர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அந்த பிறந்த இடம் அந்த மாதிரி. ஸோ குளிர் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து யூஸ் டு இட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடாப்ட் ஆகிட்டோம். ஆமாம், ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து மழை அப்போ க்ளோஸ் ஆகிடும். அந்த மான்சூன் அப்போ பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஃபாரஸ்ட் எப்பவுமே ஓப்பனில் இருக்கிறது அந்த மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் சென்ட்ரல் இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது நார்தன் இந்தியாவாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த மந்தில் வந்து க்ளோஸ் ஆகிடும். மே மந்த் எண்டில் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பீரியட் எல்லாமே வின்டர் அண்ட் சம்மர், அந்த எக்ஸ்ட்ரீம் வின்டர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் சம்மரில் தான் அது வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த பீரியட் ஆஃப் நீங்கள் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் வின்டருக்கு போனீங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் வின்டர். அதே மாதிரி நீங்கள் சம்மருக்கு போனீங்கன்னா நீங்கள் சம்மருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் கூட ஃபாரஸ்ட்டில் நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். அது வந்து உங்களை தாக்க வரப்போ நீங்கள் எப்படி வந்து தற்காத்துப்பீங்க உங்களை நீங்களே? இந்த ரிஸ்க்குங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, ஆனால் வந்து இதில் நம்ம இப்போ நான் பண்ணுறது எல்லாமே மேமல்ஸு, பேர்ட்ஸு. ரெப்டைல்ஸ் வந்து நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதில்ல. ரெப்டைல்ஸ் பண்ணுறவங்க வந்து நார்மலாக பை ஃபுட் நம்ம வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளலாம் போக முடியாது. அவங்க வந்து அந்த அன்ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு தான் போவாங்க. ஸோ அவங்க எல்லாமே பேசிக்காக உள்ள ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் போவாங்க. மற்றபடி அந்த ரிஸ்க்குங்கிறத வந்து யாருமே இது பண்ணுவாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் தானே. அது ஒரு டெரிட்டரிக்கு நீங்கள் போகிறீங்க, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ இட் கேன் ஹேப்பன். ஸோ அது வந்து நடக்க தான் செய்யும். பட் மேக்ஸிமம் வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே இருக்கிற ப்ரிகாஷன்ஸ், பேசிக் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் மோர் ஓவர் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சீசன் டைம்ஸில் இப்போ மான்சூன் சீசன்லலாம் அலவுட் கிடையாது ஃபாரஸ்ட்குள்ளே. அந்த மாதிரி இப்போ அனிமல்ஸ்க்குன்னு ஒரு மூடு இருக்கும்ல. இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கே மூடு இருக்கும் போது அனிமல்ஸ்க்கு ஒரு மூடு இருக்கும். அந்த மூடை வந்து நீங்கள் கேஜ் பண்ணணும்னா ஏதாவது சைக்காலஜி ஸ்டடி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட்? இதுக்கு வந்து சைக்காலஜி ஸ்டடி பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா. இது வந்து என்னென்னா
நார்மலாக ஒரு அனிமலோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ வந்து வயலண்ட் ஆகுதுன்னா அதுக்கு எப்போ அதோட லைஃபுக்கு ஒரு த்ரெட்டுன்னு அதுக்கு படுதோ அப்போ தான் வந்து அது வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்ராஸ் வேர்ல்டு நான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபாரஸ்ட் எல்லா பக்கமே நம்ம அனிமல்ஸை வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்துருக்கோம். ரொம்ப தூரம் இல்லைன்னா ரொம்ப பக்கத்துலேயே பார்த்துருக்கோம். சிலது வந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். சிலது வந்து யூனோ நார்மலாக போகிறத பார்த்துருக்கோம். இப்போது நார்மலாக வந்து இந்த வயலண்ட் பிஹேவியருங்கிறது ரொம்ப ரேராக நடக்கிறது. அது எப்போவும் நடக்கிறது கிடையாது. அதை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அது வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும் அனிமல்ஸ் நார்மலாக. சென்ட்ரல் இந்தியாவில் வந்து ஒரு தடவை ஒரு ஃபாரஸ்ட் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு டைகர் வந்து ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி ஒரு இடத்துல உள்ளே படுத்துருக்கு. ஓகே, அப்போது நாங்கள் வந்து எங்கள் டிரைவர் வந்து வெஹிக்கிள் எடுத்து கொண்டு போயிட்டு அது பக்கத்தில் இப்படி கீழே இப்படி குழியில் படுத்துருக்கு. நாங்கள் இப்படி மேலே ரோடு இருக்குது அந்த இடத்துல போயிட்டு நிறுத்துறாரு அந்த இடத்துல. அப்போ நிறுத்தும்போது நான் கேமராவில் பார்க்குறேன். அந்த பார்க்கும்போதே தெரியுது அது வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சம்திங் இஸ் ஒருத்தர் வந்து கோவமாக இருக்கிறதும் நார்மலாக இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ இது ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அப்போ நாங்கள் வந்து சரி இது இங்கே இவ்வளோ ப்ராக்சிமேட்டில் வேணால் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிரைவர்கிட்ட சொல்லி அந்த வெஹிக்கிளை வந்து கொஞ்சம் பின்னால் எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் நிறுத்திட்டோம். அங்கே நிறுத்திட்டு பின்னால் வரவங்க எல்லாரையும் நாங்கள் அதை விட்டு கிராஸ் பண்ணி போகாதீங்க, யூ கேன் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்தி வச்சுட்ருக்கோம். அப்போது ஒரு ஜீப்பில் வந்தவங்க இதை பைபாஸ் பண்ணி நாங்கள் முதல்ல நின்ன இடத்துக்கே போனாங்க. ஓகே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி அந்த அந்த வெஹிக்கிளில் இருந்தவங்க ரெட் கலர் மாதிரி போட்டுட்டு அங்கே போய் அந்த அந்த கரெக்டாக அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால் இந்த வெஹிக்கிள் பின்னால் வந்து டைகர் இருக்குது, அவங்க செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டே இருந்துச்சு, டக்குன்னு சார்ஜ் பண்ணிடுச்சு. ஆமாம், அந்த ஜீப்பை சார்ஜ் பண்ணிடுச்சு. ஸோ தே குட் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். அவங்க வந்து வண்டியை ஃபாஸ்ட்டாக பின்னால் எடுத்து ஒரு மரத்தில் முட்டி மோதி ஆனால் அது நடந்து போயிடுச்சு. தட் ஜஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் டவுன், கீழேருந்து அப்படியே சார்ஜ் பண்ணி மேலே ரோட்டில் வந்து அப்படியே அவங்கள பார்த்துட்டே நடந்து போகுது. ஸோ இது வந்து இவங்க இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது நம்மளே தேடி போகிறது தான். இந்த அதோட வயலண்ட் பிஹேவியருங்கிறது நம்மளே தேடி போகிறது தான். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ், ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நார்மலாக ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்பில் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆமாம், அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நாங்கள் வந்து நார்மலாக இந்த கேமஃப்ளாஜ் ஆன மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டோடு அப்படியே ஒன்றிடணும். ஸோ அப்போ அதுக்கு மரமாக நீங்களா என்னங்கிறது தெரியக்கூடாது. ஸோ அந்த போல் நீங்கள் வந்து அதோட ஒன்றி போயிடணும். அண்ட் சார், உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன சார்? அனிமல்ஸா, பேர்ட்ஸா நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்போ? எனக்கு வந்து ரெண்டுமே அனிமல் தான். நம்மளே ஒரு அனிமல் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக சில ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இல்லையா? ஒருத்தங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு மேமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு ரெப்டைல்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிலவங்க மைக்ரோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுப்பாங்க. சும்மா அந்த பூச்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபோட்டோ எடுப்பாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எனக்கு வந்து இயற்கை பிடிக்கும். ஸோ நான் அதனால் நான் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. இது பறவை, நான் அதனால் நான் இதை பார்க்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்லாம் கிடையாது. எனக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது எனக்கு பக்கத்தில் பறவை இருந்தால் நான் அதை எடுப்பேன், அதை பார்ப்பேன், அதை எடுப்பேன். ஸோ இல்லை என்னால் பிளான் பண்ணி அனிமல்ஸ் போக முடியும், ஃபாரஸ்ட்டுக்கு போக முடியும், அது போவேன், நான் ரெகுலராக போவேன். ஸோ அது போகும்போது அதை எடுப்பேன். அங்கே போகும்போது ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டையும் எடுப்பேன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுனால ஒரு கேமராவுக்கு ஒரு ஆங்கிள்ஸ் இருக்கும், ஒரு அனிமலுக்கு ஒரு ஆங்கிள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வைல்ட் லைஃபுக்குன்னு உள்ள டெலிஃபோட்டோ லென்சஸ், ப்ளஸ் வந்து அதுக்கு தகுந்த கேமராஸு. ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் எடுத்துகிட்டு போவோம். நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிரர்லெஸ் கேமராஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிருச்சு. நாங்கள் முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ முதுகில் தூக்கிட்டு போனோம்னா இப்போ மேபி ஒரு 15 கிலோ தூக்கிட்டு போகலாம். அனிமல்ஸோட எந்த அளவுக்கு கனெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபோட்டோகிராஃபி மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை அனிமல் லவ்வராகவும் அவங்க வந்து இருக்கணுமா? இல்லை, கொஞ்சம் கனெக்ட் இருந்தால் தான் நம்ம அந்த ஸ்டோரியை கரெக்டாக சொல்ல முடியுமா? ஓகே, என்னை பொறுத்தளவுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் ரைட் ஆர் ராங், பட் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா நமக்கு நமக்கு அந்த இன்வால்மெண்ட் இருக்கும். சார், உங்களுக்காக ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்குது. நான் வந்து ஒரு சில ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுவேன். நீங்கள் வந்து அது யார் எடுத்திருக்காங்க, எந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணணும். ஓகே, நான் கெஸ் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஐ திங்க் நான் இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்துருக்கீங்களா? முன்னால் நான் இந்த ஃபோட்டோஸ் நான் பார்த்துருக்கேன். இது பார்த்தோன்னே உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட்மா.
ம். ஓகே. இது வந்து ஒரு வைல்ட் அனிமல். அது கையில வந்து ஒரு ஃபோன் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து இந்த இந்த இதோட இன்ஹாபிட்டன்ட் இதோட ஸ்பேஸ்ல வந்து நம்ம போயிட்டு அ அ ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? அது பண்ண போய் தான் அது கையில ஃபோன் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? ஒண்ணு வைல்ட் அனிமலா இருக்க முடியாது. இல்ல இது வைல்ட் அனிமலா இருந்துச்சுன்னா கையில ஃபோன் இருக்க முடியாது. கண்டிப்பா. ஆல்ரைட் சார். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ம். ஓகே. ஸோ இது ஒரு டிஃபரண்ட் ஜர்னல் ஆல்ரெடி. இந்த டீப் வாட்டர் அ அ யூ நோ ஃபோட்டோகிராஃபி. ஓகே. இந்த வைல்ட் லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெறைய பேர் ஸ்பெஷலைஸ்ட் இருக்காங்க. டீப் வாட்டர் ஆமா. ஃபோட்டோகிராஃபில. டீப் ஓகே. வாட்டர். அதாவது மெரைன் லைஃப் ம். ஃபோட்டோகிராஃப் பண்றவங்க. ஸோ இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு தனியா இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு டீப் டைவ் பண்ணி போயிட்டு இங்க லக்ஷதீப், ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெரைன் லைஃப் வந்து ரொம்ப வைடா இருக்கும். அங்க போயிட்டு இந்த மாரி நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் வைல்ட் லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதில இப்போ வைல்ட் லைஃப் நீங்க சொன்னீங்கல்ல, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் கம்மி இதெல்லாம் பண்றவங்க. ஓகே. ஓகே. இது வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வந்து நீங்க யூ நோ இட்ஸ் ஒன்லி ஸ்பெஷலைஸ்ட் பிளேஸஸ் ஆர் தேர். இப்போ நீங்க வைல்ட் லைஃப்னா நீங்க இந்தியால வந்து எக்கச்சக்கமான நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. பட் நீங்க வந்து டீப் வாட்டர் போகணும்னா தேர் ஆர் வெரி லிமிட்டட். ஓகே. ஸோ இது வந்து அ அ நார்த் அமெரிக்கா. அ இந்த பேர்டு. ஏன்னா எனக்கு எப்படி இந்த பேர்ட் தெரியும்னா, நான் இத பார்க்க போறேன். ஓ! அப்ப இது ஈகிள் இல்லையா சார்? இது நான் எடுத்தது இல்லையே. இல்ல இது ஈகிள் இல்லையான்னு கேட்கிறேன். ஆமா. அதோட ஈகிள் ஃபேமிலி தானே? தான். இந்த பேர்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? தே தே இத பார்த்த உடனே இது மேலா, ஃபீமேலா, இது எத்தன மாசம் ஓல்டு, இதோட யூ நோ அ இது வந்து ஜுவனைலா இருக்கா? அல்லது வந்து இது வந்து அடல்ட்டாங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஓ! ஓகே. ஸோ தேர் ஆர் பீப்பிள். ஸோ தே ஆர் அப்சஸ்ட் அபவுட் இட். ஓகே. இல்ல இதெல்லாம் என்னோட ஃபோட்டோ. இது உங்களுது. இது என்னோட ஃபோட்டோ. இது வந்து ஒரு அது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சின்னது இருக்கு இது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இந்த ஸ்பாட்டட் டியர். ஸோ இது வந்து பொறந்தே ஒரு வாரம் தான் இருக்கும். அ அ இது ஒரு சரியான மூமெண்ட் இது. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைகர் வரும்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சடனா வந்து ஒரு டைகர் அங்கேருந்து அங்க உட்காந்து அங்க ஆக்சுவலா படுத்திருந்துச்சு. ரொம்ப நேரமா படுத்திருக்கு அது. இப்போ இது எப்போ எந்திரிக்கும்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு அது வந்து எந்திரிச்சு ஒரு சைட பார்த்து ஓடி வந்துச்சு. ஓகே. அது வந்து எங்க சைட பார்த்தா ஓடி வருது. நாங்க ஆனா கொஞ்சம் மேட்ல இருக்கோம். அது அந்த பக்கத்தா ஓடி வந்தது. அப்போ ஓடி வந்து ஒரு இடத்த போயிட்டு நின்னு அது உள்ள பார்த்துட்டுருக்கு. அப்பதான் நாங்க பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து இந்த குட்டி உள்ள ஓகே. உள்ள இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இந்த இந்த மூமெண்ட் நான் இப்ப எடுத்திருப்பேன். அதோட பாம் அளவு தான் அந்த இதுவே. அந்த குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கையளவு தான். ஸோ ரொம்ப குட்டி. ஒரு வாரம் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுச்சு, அத உள்ள வந்து தட்டி தட்டி அப்படியே வெளிய கொண்டு வந்து, அது கூட ஒரு 10, 15 நிமிஷம் அத ஓட விட்டு, இது ஹண்டே பண்ணல. அத ஓட விட்டு பின்னால தட்டி, முன்னால தட்டி அப்படியே அ இது பண்ணி ஒரு 10, 15 மினிட்ஸ் அ அ அதுக்கப்புறம் அப்படியே கவ்விட்டு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சார், ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்த டாபிக் வந்து ஃபிட்னஸ். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க அப்படின்னா, ஃபிட்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயிட்ட வந்து கூட்டிட்டு எடுத்துட்டு போய் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது, அங்க வந்து தங்குறது எல்லாத்துக்குமே ஃபிட்னஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அந்த வகையில ஒரு நேச்சரும், ஒரு ஃபிட்னஸும் எந்த அளவுக்கு கலந்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரோ இல்லையோ, சும்மா டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரவரா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்கும் முக்கியம். ஃபிட்னஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 21 மாரத்தான் ரன் பண்ணியிருக்கேன். இந்தியால, அப்ராட்ல. ஸோ எனக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே. எப்படி என்னோட ஒர்க்கும், என்னோட பேஷனும் எவ்வளோ எனக்கு முக்கியமோ, அந்த மாதிரியான ஃபிட்னஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். இது இருந்துச்சுன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். ரைட் சார். அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க மேரத்தான் நிறைய ஓடியிருக்கீங்க. எவ்வளோ தூரம் ஓடியிருக்கீங்க? அண்ட் அது மட்டும் தான் ஃபிட்னஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. அது வந்து ஒரு வெளிப்பாடு தான். நீங்க வந்து அது வந்து ஒரு வெளிப்பாடு தான். நம்ம சாப்பிடணும்னா முதல்ல சமைக்கணும்ல. ஓகே. நமக்கு வந்து சாப்பிட்றது பிடிக்கணும் அப்படிங்கிறக்க நம்ம சாப்பிட்டே இருக்க முடியாதுல்ல. அது ஒருத்தர் சமைச்சு குடுக்கணும்ல. ஸோ நீங்க வந்து நான் வந்து ஃபுல் மாரத்தான் ஓடியிருக்கேன். ஹாஃப் மேக்ஸிமம் ஓடியிருக்கேன். ஃபுல் மாரத்தான்ங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் 42 கிலோமீட்டர்ஸ். நான் ஃபுல் மாரத்தான் வந்து
நான் இங்கே ஓடல, துபாயில் தான் ஓடிருக்கேன். ஓகே. நான் இந்தியாவில் வந்து ஹாஃப் மேரத்தான் 21 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. அது வந்து ஹாஃப் மேரத்தான் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 19 ஓடிருக்கேன். ஃபுல் மேரத்தான் 2 ஓடிருக்கேன். அண்ட் நீங்க வின் பண்ணிருக்கீங்களா மேரத்தான் மெடல்ஸ்? மேரத்தானில் நான் வந்து அங்கேயும் நான் வந்து ப்ரொஃபஷனல் ரன்னர் கிடையாது. எல்லாம் பேஷன் தான். ஆமாம், எல்லாமே பேஷன் தான். எனக்கு என்னோட பிஸ்னஸே பேஷன் தான். ஸோ அதனால தான் என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோமோ அங்கே வந்து கமர்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு கமர்ஷியல் வருதோ அங்கே வந்து அதை நம்ம ஜென்யூனாக பண்ண முடியாது. இந்த சென்ஸ் லைக் தெர் ஆர் கம்பல்ஷன்ஸ் இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு கம்பல்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரன்னராக இருந்தேன்னா என்னால் வைல்ட் லைஃப் பண்ண முடியுமா தெரியல, என்னால் பண்ண முடியாது. ரைட். ஸோ அங்கே வந்து என்னென்னா எனக்குன்னு நான் வின் பண்ணணும்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வின் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் நான் பண்ணி ஆகணும் இல்லையா. அதுக்கு நான் வந்து என்னோடய டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் கட்டாயமாக. நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து மேரத்தான்ங்கிறது கம்ப்ளீட் பண்ணுறது, அதில் வின் பண்ணுறது இல்லை, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் இது வரைக்கும் எதையும் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டதில்லை. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டைமிங் பார்ப்போம். நான் போன தடவை நான் இதை வந்து ஒரு ஹாஃப் மேரத்தான் வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த தடவை வந்து அந்த 2.5 மணி நேரத்துக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்ப்பேன். ஆமாம், டைமிங் மட்டும் பார்ப்போம். நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கீங்க. நீங்கள் ஏன் வந்து உங்களோட வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியை ப்ரொஃபஷனாக எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே யோசிச்சது இல்லையா? இல்லை, நான் யோசிச்சதில்லை. என்றைக்குமே யோசிச்சது இல்லை, என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிறதே வந்து என்ன சொல்கிறது, அது என்னோடய ப்ரொஃபஷன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹெச்ஆர்ஐடாக இருந்தேன். நான் படித்தல லேபர் லாஸு படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது என்னோட விருப்பம். ஸோ அதுக்காக தான் நான் டெல்லி போனேன். நான் போனது படிக்கிறதுக்கு தான் அங்கே போனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னால் ஆக முடியல. கிவன் மை அட்டம்ப்ட்ஸ், பட் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அங்கே என்னால் எதை பண்ண முடியலையோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நான் கம்பெனியை ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அங்கே வந்து நான் அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனோ அதை என்னால் அங்கே பண்ண முடியாத இங்கே பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கம்பெனியே ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 விமன் எம்ப்ளாயீஸ் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நான் வைல்ட் லைஃப்பில் போனால் என்னால் பண்ண முடியாது. ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் சார் சூஸ் பண்ணீங்க? குட் ஹவ் பீன் மெனி அதர் ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஆக்சுவலாக 3 விஷயம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. ஓகே, ஒன்று வந்து ஹெல்த்து, ஃபுட்டு, அடுத்து படிப்பு, ஃபிசியோலாஜிக்கல் நீட். ஆமாம், அடுத்து வந்து படிப்பு. இந்த 3 இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இது 3மே ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணதும் அதுதான். ஹெல்த் கேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் இதை வந்து என்னால் ஹெல்த் கேரில் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஸோ அப்படி அப்படி வந்தது தான் ஹெல்த் கேரில். ரைட் சார், ரொம்ப சூப்பர். ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனல் கொஸ்டின் சார், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒரு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கும் சரி, இல்லை ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, என்ன சார் சொல்ல வரீங்க? ஃபாலோ யுவர் ஹார்ட். வெரி சிம்பிள். ஓகே, ஒரு லைனில் முடிச்சிட்டிங்களே. ஆமாம். நமக்கு என்ன வேணுங்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் பெருசாக பட் அந்த ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் அவங்களுக்கு இருக்கும்ல சார், மனசு மூளையும் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப ஹெல்தி. ஓகே, இந்த கன்ஃபியூஷன் இருந்தால் தான் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்துக்கு போக முடியும். இந்த கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ ஒருத்தன் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெளிவாக தெரியும்னு சொன்னான்னா அவன்கிட்ட எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களோட கன்வர்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய விஷயம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் லைஃப்பில் வந்து நம்மளே கூட சரியாக பார்த்துக்கிறது கிடையாது. அந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒரு வைல்ட் அனிமல்ஸை கேப்சர் பண்ணி அதை அழகாக ப்ரெசென்ட்டும் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷன்ஸ் அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இன்னும் பல அமேசிங் கெஸ்ட்டோட நம்ம வேந்தரின் விருந்தினரோட அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் சாக்ஷி அசோக்.